எங்கடா இருக்க? டீ கடையில. சீக்கிரம் கிளம்பி சாஸ்தா கோயில் கிட்ட வாங்கடா. வெங்கட் இல்லையடா. டேய், அந்த நாரை எங்கயா குடிச்சிட்டு பார்ல வந்து கிடப்பான். நீங்க சீக்கிரம் கிளம்பி வாங்கடா. என்னடா எதுக்கு வர சொன்ன? அந்த ஆஸ்டின் உண்மையிலே போலீஸ்னு நினைக்கிறேன்டா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, அவன் துப்பாக்கில என்ன சுட வந்தா நான் எஸ்ஐ வந்திருக்கேன். டேய் வேலு, அவன் போலீஸாவே இருக்கட்டும்டா. நீ என்னடா தப்பு பண்ணன? அவன் ஏன்டா உன்னை சுட்டான்? மச்சான், நீங்களாம் ரொம்ப நல்லவனுங்க. உங்களுக்கெல்லாம் நான் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு யோகிதை கிடையாதுடா. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்டா. டேய், உலகத்துல யாரா தப்பு பண்ணல? நீ மட்டுமா பண்ற? மந்திரி வரைக்கும், எம்எல்ஏல இருந்து கவுன்சிலர் வரைக்கும், அதிகாரில இருந்து பியூன் வரைக்கும், ஏன் அக்கத்து வீட்ல இருந்து பக்கத்து வீட்டு வரைக்கும் தப்பு பண்றான். பேப்பர்ல விளம்பரம் போட்டு செய்யறான். நான் மட்டும் என்ன யோகியமா? என்னது? நீ என்ன மாதிரி தானே? அப்படின்னா எது செஞ்சாலும் எவிடன்ஸ் இல்லாம பண்ணணும், என்ன மாதிரி. நான் பண்ணியிருக்கிறதெல்லாம் நீங்க பண்ணியிருக்கவே முடியாதுடா. இட்ஸ் வெரி சிம்பிள். மச்சி, நானும் எவ்வளவோ பண்ணியிருக்கேன். டேய், நாம எல்லாருமே திறமையானவங்க தான்டா. இங்க பாருங்கடா, ஆஸ்டினுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன போட வந்தவன் நாளைக்கு உங்களையும் போடலாம்டா. டேய், இப்படியே விட்டு அவன் நம்மளை காலி பண்ணிடுவான். நாம அவனை தூக்கணும்டா. நான் சுக்கா செய்யணும்டா. விட்டுருங்கடா, சொன்னா கேளுங்கடா. வலிக்குதுடா, சொன்னா கேளுங்கடா. விட்டுருங்கடா. இறங்கடா. இறக்கடா அவனை. நீ அரசாங்கத்துக்கு விசுவாசமா இருக்கணும்னு நினைச்சனா 4 தோட்டாவும் ஒரு சவப்பட்டியும் தான் உனக்கு பரிசா கிடைக்கும். கடைசி காலத்துல பென்ஷனுக்கு நாயா பேயா அலையணும், அது கூட லஞ்சம் கொடுத்தாதான் கிடைக்கும். நீ மட்டும் கொஞ்சம் யோசிச்சா வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்கலாம். என்ன சொல்ற? இந்த உலகத்துல காசு இல்லாம ஒரு மயிரும் புடுங்க முடியாது. எங்களுக்கு தேவை பணம். எங்களை பத்தின விஷயம் தெரிஞ்ச உன்னை கொல்றதை தவிர வேற வழி இல்லை. இன்னும் வாழ்றது 5 வருஷமோ 10 வருஷமோ, அதுக்குள்ள உண்மை விசுவாசம் சொல்லி உயிரை விட்டுறத. சொன்னா கேளுங்கடா. பேக்ல இருக்குடா. ஏய், எங்களை பத்தி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்கடா இருக்கு? எல்லாமே அந்த பேக்ல தான்டா இருக்கு. பேக் எங்கடா இருக்கு? சூப்பராஜா டீ கடையில இருக்குடா. கொண்டு வாடா அத. அது ஆல்ரெடி எடுத்துட்டு வந்துட்டடா. அப்படியே இவன் தலையில கள்ளத்துக்கு போறடா. எங்கடா அந்த கல்லு? கல்லைகளை ஒரு கொண்டாதீங்கடா.
நான் உழைச்ச காசுல புல்லடிச்சா கிக்கு ஏறல அத நினைச்சு பார்த்து மனசு ஆறல நான் உழைச்ச காசுல புல்லடிச்சா கிக்கு ஏறல அத நினைச்சு பார்த்து மனசு ஆறல ஆய் 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 நான் ஓசியில கட்டிங் அடிச்சா கிக்கு எருதுடோய் அந்த ரகசியம் தான் என்னான்னு இன்னும் புரியலடோய் நான் ஓசியில கட்டிங் அடிச்சா கிக்கு எருதுடோய் அந்த ரகசியம் தான் என்னான்னு இன்னும் புரியலடோய் ஆய் 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 நல்லவனா 4 காசு சேர்க்க சொல்றான்டோய் அந்த காசை வச்சு நாம என்ன பண்ண முடியும் டோய் நியாய அநியாயம் எல்லாம் ஒண்ணு தானே டோய் களை இறங்கினாலே 200 ஆகும் தானே டோய் ஆய் 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 விஷயம் வெளிய தெரியாதவரை வெற்றி தானே டோய் மீறி தெரிஞ்சு புட்டா எல்லாம் சவ பெட்டி தானே டோய் ஆய் 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 செட்டி நாடு கொக்கரக்கோ பெப்ப பேயடோய் அந்த துட்டு இல்லாம பார்த்து புட்டா எச்சி ஊருண்டோய் இளம காலம் போகும் முன்னே இன்பம் வேணுண்டோய் கொஞ்சம் எழுந்துட்டாலே வாழ்க்கை வெறும் துன்பம் தானே டோய் ஆய் 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 விஷயம் வெளிய தெரியாதவரை வெற்றி தானே டோய் மீறி தெரிஞ்சு புட்டா எல்லாம் சவ பெட்டி தானே டோய் ஆய் 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 என்னடா நீ அவனும் கூட்டு கலவானியா? அப்படிலாம் இல்லைண்ணா நானே. நான் வேலை கூட்டணியோட வந்திருக்க. இப்பெல்லாம் கூட்டணி வச்சா தானே ஜெயிக்க முடியும். அது இருக்கட்டும், நான் விஷயம் ஒரு 50 லட்சம் பணம் வேணுங்க. நான் வேலை ஆயிரக்கணக்கில் தான் கேட்பேன், இப்போ லட்சக்கணக்கில் கேட்குற. நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேனே. உங்ககிட்ட 5000 10,000 வாங்கி செஞ்ச தொழிலெல்லாம் நல்ல லாபம்னே. அதான் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு பல்க் அமௌண்ட் தேவைப்படுது. ஒரே வாரத்தில் திருப்பி கொடுத்துறேண்ணே. தவார், நான் தரமாட்டேன்னு சொல்ல. நீங்கள்லாம் வெத்து பேப்பரில் கையெழுத்து போட்டால் தான் பணம் வாங்க முடியும். போடுறேண்ணே. என்னடா எல்லாரும் போட்டு கொடுக்குறீங்களே? ஆ, எல்லாருமே போட்டு தரோம். இந்தாங்கண்ணே. ஆண்டவா, இந்த பணம் கோடி கோடியா மாறணும். சரிங்கண்ணே, ரொம்ப தேங்க்ஸ். தபார் வேலை சொல்லுங்கண்ணே. எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? பிஸ்னஸ்ன்றீங்களே, அப்படி என்னதான்டா பிஸ்னஸ் பண்ணுறீங்க? அதுதான் ரகசியம், சொல்கிறேன். ஓப்பனாக பிஸ்னஸ் பண்ணுறவந்தே சரியாக வரமாட்டேங்குது.
இவன் வேற சஸ்பென்ஸ்ன்றான். நம்ம பணம் வருமா? விட்றா. தம்ம விட்றா. ஏய் நாமெல்லாம் பொறுக்கி பசங்களாடா. என்னடா இவன் உண்மையில ஆமாடா. சொல்லிட்டு இருக்கான். எப்போ எப்பவுமே தான் மந்திரிங்க கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணுறாங்க. அவங்கள எவனும் திருடன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் திரும்ப திரும்ப அவனுக்கு தான் நம்ம ஓட்டு போடுறாங்க. அதை விட மச்சி சும்மா அந்நியாது சரி ஒரு தம்மு கொடு. அது இந்த இருக்கானே ம். இவன் டேய் சிரிக்காதீங்கடா. இவன் எப்படி தெரியுமா டேய் எப்படி மச்சு? ஆக்சன் வச்சான். ஆக்சன் மாப்பிள்ள நீ கரெக்டாக ஏமா சொல்ற. கூட விஷயம் வெள்ள தெரிய விடாதுன்னு நான் சுக்கா பண்றேன்டா. ஆமாண்டா கரெக்டுடா. சரியா சொன்னேன். நாசுக்கா செய்ய கிணத்துல வந்து சாவறான், விஷம் குடிச்சு சாவறான், ஷாக் அடிச்சு சாவறான். ஆனா எமன் பேரு வெளியில வருதாடா. கிளம்புடா வாங்கடா. டேய் இங்க வர்றா. நானும் ஓவர் போறேன். நீங்க எல்லாரும் என்ன தூக்கிட்டு வேணா போடா. என்ன பார்க்கிறாய்? என்னையா பார்க்கிறாய்? இன்று நான், நாளை நீ. இன்று போ, நாளை வா. டேய் மாப்பிள என்ன நாளைக்கே வர சொல்றான்டா. அது உள்ளே கூப்பிடுற அவளோட விடா அவள மண்டல அவள வெச்சு போறா. என்ன போறா ஆடா அவள என்ன போறா ஆடா. அந்த ஓடுகாலி எங்க போயிருக்கா? ஹலோ ஹலோ. நான் மாமா பேசுறேன்டி. சொல்லுங்க. என்னம்மா பண்ற? அது பால் காய்ச்சிட்டு இருக்கேங்க. நீங்க எப்போ வரீங்க? யார் வீட்டுலடி பாலை காய்ச்சிக்கிட்டு இருக்க? நானே பழைய கேடி என்கிட்டயே காட்டுறியா உன் ஜிக்ஜாக் வேலைய? காசுக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்ல, வேணும்டா. இவளை துரத்திட்டு ரோசியை கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா அவ வேற சிக்க மாட்டேன்றா. என்னடா பண்றது? அண்ணா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குண்ணே. சொல்றா. ஒரு படத்தில் பணத்தை காசுப்பட்டு செந்தில் பொணமா நடிப்பாருண்ணே. அது மாதிரி ரோசிக்கு நீ பொணமா நடிச்சு காட்டுண்ணே. அதுக்கப்புறம் தெரிஞ்சிரும்ண்ணே ரோசிக்கு உன் மேலே அன்பு இருக்கா பாசம் இருக்கான்னு. கரெக்டா சொன்னடா. இவ்வளோ நாள் என் உப்பை தின்னதுக்கு இன்னைக்கு தாண்டா நல்ல ஐடியாவா கொடுத்துருக்க. இந்த விஷயம் எல்லாம் ஊருக்கே தெரிஞ்சு கடங்காரங்கெல்லாம் வந்து என்னை புதைச்சிட்டானுங்கண்ணா. ஊருக்கு எனக்கு தெரிவிக்கணும். ரோசிக்கு மட்டும் தெரிஞ்சா போதுண்ணே. ரோசி என்னை கட்டி பிடிச்சி அழுதா நான் எமோஷன் ஆயிடுவேன்டா. என்னால கட்டுப்படுத்த முடியாத. அண்ணே மயக்க மருந்து கொடுத்தா 3 மணி நேரம் நீ பொணமா தானே இருப்ப. இந்தா என் சாவுக்கான எல்லா ஏற்பாடும் செய்டா. சரிங்கண்ணே. நாளைக்கு பொழுது விடிஞ்சாதான் உனக்கு சங்கு தானே.